வடிவேல் காமெடி நடிப்பை உதாரணமாக கொண்டு ஒருவர் கொள்ளையில் ஈடுபட்டார் என்றால் நம்ப முடிகிறதா? திருட்டுதானே, சர்வசாதாரணமாக செய்து விடலாம் என்று அதிர வைக்கும் வாக்கு மூலம் அவர் கொடுத்திருக்கிறார். அந்த நபர் 200க்கும் மேற்பட்ட குற்றங்களில் ஈடுபட்ட நபர் என்கிறது காவல்துறை. போலீசார் அவரை கைது செய்தது எப்படி? ஸ்கூட்டர் விலை பேசும் இருவர் வடிவேலை சாட்சிக்கு நிறுத்திவிட்டு ஸ்கூட்டரை ஓட்டி பார்ப்பதாக கூறி திருடி சென்று விடுவார்கள். இந்த காட்சி ஜனனம் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். வடிவேல் நடித்த திரைப்படங்களின் காட்சிகளைப் போலவே சென்னையில் நூதனமான முறையில் கொள்ளையடித்த நபரை கைது செய்துள்ள போலீசார் சுவாரஸ்யமான தகவல்களை வெளியிட்டுள்ளனர். சென்னை மயிலாப்பூரில் முதியவர்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கும் சம்பவம் தொடர்ந்து நடப்பதாக புகார் எழுந்தது. இதையடுத்து அமைக்கப்பட்ட தனிப்படை அப்பகுதியில் பதிவான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது ஒரே நபர் குற்றங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. கோடம்பாக்கத்தில் தலைமறைவாக இருந்த அந்த நபரை கைது செய்தனர். விசாரணையில் கொள்ளையில் ஈடுபட்டவர் வடபழனியைச் சேர்ந்த சிவக்குமார் என தெரிய வந்தது. 2013ஆம் ஆண்டிலிருந்து இதுபோன்று முதியவர்களை ஏமாற்றி கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்தியதாக சிவக்குமார் விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளார். கொள்ளையடித்த நகைகளை வடபழனி மற்றும் கோடம்பாக்கத்தில் உள்ள முத்தூட் பைனான்ஸ் நிறுவனத்தில் அடமானம் வைத்துள்ளார். கொள்ளையடித்த பணத்தை வைத்து மதுரையில் 45 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு வாங்கி கரும்பு விவசாயம் மேற்கொண்டுள்ளார். டிவிஎஸ் 50யில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு சென்னையை தினமும் வலம் வருவதாக கூறியுள்ளார். அப்போது முதியவர்கள் யாரேனும் தனியாக சென்றால் அவர்களிடம் அன்பு காட்டுவது போல பழகி அவர்களிடமிருந்து நகை பணத்தை கொள்ளையடித்து செல்வது சிவக்குமாரின் வழக்கம். சில நேரங்களில் முதியவர்களிடம் பணம் இல்லை என்றால் அவர்களை வைத்து சில செல்போன் கடைகளிலும் கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்தியுள்ளார். செல்போன் கடை ஒன்றில் முதியவர் ஒருவரை அன்பாக பேசி அழைத்து வந்து உட்கார வைத்துவிட்டு கடை உரிமையாளரிடம் தனது தந்தை என கூறி 5 செல்போன்களை ஏமாற்றி வாங்கிச் சென்றுள்ளார். சிவக்குமாரிடமிருந்து போலீசார் 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் 3 செல்போன்களையும் மீட்டுள்ளனர். அவர் அடகு வைத்த நகைகளை முத்தூட் பைனான்ஸ் நிறுவனத்திடம் கேட்டபோது அந்த நிறுவனம் தர மறுத்துள்ளது. அடகு வைக்கப்பட்ட அனைத்து நகைகளும் வட்டி கட்டாமல் காலாவதியாகிவிட்டதால் நகைகளை திருப்பித் தர முடியாது என தெரிவித்துள்ளது. இருப்பினும் 100க்கும் மேற்பட்ட நகைகளை வடபழனி மற்றும் கோடம்பாக்கம் கிளைகளில் மட்டும் சிவக்குமார் வைத்துள்ளதால் சிவக்குமாருக்கும் முத்தூட் பைனான்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த படத்துலலாம் காமிக்கிற மாதிரி இந்த லட்டு இதை எடுத்துருவாங்கங்கிற மாதிரி ஒரு கடைக்கு ஒரு வயதான முதியவர், இது நடந்தது நுங்கம்பாக்கத்தில். ஒரு வயதான முதியவர் நிற்கிறாரு. வாங்கய்யா அப்படின்னு சொல்லி அவரை ஏன் இப்படி வெயிலில் நிற்கிறீங்கன்ட்டு அனுசரணையாக பேசி ஒரு செல்லு கடைக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே கொண்டு அவரை உட்கார வச்சுட்டு இவர் தான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 5 செல்லை வாங்குறான். வாங்கி நான் 5 செல்லோட ஆளை என்னோட அனுப்பிச்சி விடுங்க, அங்கே இன்னொரு இடத்துல கேஷ் இருக்குது, நான் கொடுத்து விட்றேன், எங்கள் அப்பா இங்கே தான் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த 5 செல்லையும் வாங்கிட்டு போயிட்டு அவனை அங்கே மிஸ்டைரக்ட் பண்ணிவிட்டு அந்த 5 செல்லோட எஸ்கேப் ஆயிடுறான். இவர் அப்பா தான் உட்காந்துருக்காருன்னு இவர்கிட்ட கேட்டால் இல்லைங்க நான் ரோட்டில் நின்று என்னை கொண்டாந்து நீங்கள் உட்கார வச்சுட்டு போயிட்டார் அவருன்றாரு. இதை மாதிரி வயதானவர்களே குறி வச்சு இவர் பண்ணிகிட்டு இருந்ததுக்கு அப்போ நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கிறோம். இவர் மதுரையில் ஒரு கரும்பு விவசாயம் பண்ணுறதா சொல்கிறாரு. அவர் கன்ஃபெஷனில் கரும்பு விவசாயம் பண்ணிகிட்ருக்காரா, அரிசி மூட்டை வியாபாரம் பண்ணுறாரு. தீபாவளிக்கு வெடிக்கடை போட்டிருக்காரு. இது மாதிரி வேறு ஏதோ ஒரு அமைப்பில் மாநில பொறுப்பு வாங்கணும்னு சொல்லி ஒரு கட்சியில் ஏதோ நாம் மனிதர் அப்படின்னு ஒரு கட்சியில் மாநில பொறுப்பு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறதா சொல்கிறார். காமெடியாக நடித்து கொள்ளையடித்த சிவக்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் போலீசார் அடைத்துள்ளனர். அவரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் போலீசார் முடிவு செய்துள்ளனர்.